ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட பேர் நம்ம தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தோழர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு நாள் எதுக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஸோ தலைவரே சொன்னார், அதாவது கொடி அனௌன்ஸ் பண்ணும்போது அவரே சொன்ன விஷயம் தான். நீங்கள் எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். முதல் மாநில மாநாடு. ஆமாங்க, நேற்று நம்ம தளபதி தலைவரே பார்த்தீங்கன்னா அதை அறிவிச்சிட்டாரு. அக்டோபர் 27 பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டியில் இருக்கிற கிராமம், அதாவது வி சாலைன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மாநாடு நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஒஃபிஷியலான ஒரு லெட்டர் பேட்ல அவரே போட்டுட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். இந்த 23 இருக்குமா, இல்லை அடுத்த மாதம் இருக்குமா, இல்லை ஜனவரி போயிடுமா, எப்போ இருக்க போகுது? ஏன்னா தளபதி ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஸ்டார்டிங், தளபதி 69 எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ மாநாடு என்னைக்கு இருக்க போகுது, ஐயோ தள்ளி போயிடுமா, ஏகப்பட்ட கன்ஃபியூஷனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒஃபிஷியலாக தலைவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 27, அதாவது அக்டோபர் மாதம் 27 எல்லாருமே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த லெட்டர் படிக்கும்போது இந்த லாஸ்ட் அவர் போட்டிருந்த லைன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. தமிழ் மண்ணை சேர்ந்த, அதாவது நான் உங்கள் மகனாக என்னை ஏற்றுக்கோங்கன்ற ஒரு பேட்டர்னில் அந்த லைன் இருந்தது. ஸோ அது சொல்லும் போதே எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. ஸோ வேண்டிக்கோங்க, எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி எனக்கு அது இந்த ஃபீல் வந்தது அது படிக்கும்போது. ஸோ அவரோட எல்லா லெட்டர் பேட்லையும் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது நல்ல பாசிட்டிவிட்டி நிறையவே இருக்கும். ஸோ அதே மாதிரி மாநாடோட டேட்டு அவர் சொல்லிட்டாரு. இனிமேல் நமக்கு வேலைகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம நேற்று தளபதி, அதாவது தலைவர் அறிவித்த உடனே வித்தின் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லிவாக்கத்தை சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து கொடி கட்டுற வேலைகள், பேட்ஜ் போடுற வேலைகள், அந்த துண்டு ரெடி பண்ணுறது, அந்த வீடியோ ஷேர் பண்ணுற பாருங்க, எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற நாங்களே இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கிறோம் போது நம்ம தளபதியோட தோழர்கள் ஊர் சைடில், அதாவது கிராமங்கள் சைட்லையும் அதாவது வெளியூரில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வேற ஸ்டேட்டு, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா தளபதி மாநாடு போட்டால் வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்ச முதல் தடவை ஒரு தமிழகத்தில் ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது வெளி மாநிலங்கள் வந்து ரசிகர்கள் கூடுற ஒரு மாநாடு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதியோட மாநாடு தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கில் வந்து தோழர்கள் வந்து அங்கே குவிய போகிறாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. தமிழகத்தில் நிறைய இடத்துல நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி, அப்புறம் விழுப்புரம், அந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம், அதாவது 27 அனௌன்ஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27 அனௌன்ஸ் பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் கொடுத்து அதை கொண்டாடி இருக்காங்க. பசங்க பட்டாசெல்லாம் வெடிச்சு வேற லெவலில் செலிப்ரேஷன் போயிருக்கு. ஸோ எத்தனை பேர் மாநாடுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கீங்க, எல்லாம் தயாராக இருக்கீங்களா, எத்தனை பேர் வரணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாமே கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான்லாம் பயங்கரமாக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன்னா தலைவரோட ஆடியோ லான்ச் ஸ்பீச், அந்த 20 நிமிஷம் ஸ்பீச்சுக்காகவே நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஆனால் பேசிக்காக எல்லா வருஷமும் பார்க்குறது தான். ஒரு தெரியும், ஹாலுக்குள்ளே கொஞ்சம் பேர் தான் போக முடியும். வெளியே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. மாநாடுன்னு வரும்போது யார் வேணா வரலாம், எப்போ வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம். டைம் கூட 4 மணின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே வர சொல்லியிருக்காரு எல்லாருமே. ஸோ நிறைய பேர் வர போகிறாங்க. தளபதியோட மாஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்போ சொல்கிறேன், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிங்க மாநாடு போட்டிருக்காங்க, பல விதமான மாநாடுகள் நடந்தது, பல லொக்கேஷனில் நடந்திருக்கு. ஆனால் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் நம்ம தலைவர் தளபதி போடுற மாதிரி மாநாடு இனிமே எவனும் போடவும் முடியாது. இதுக்கு முன்னாடி எவனும் போட்டதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போது எக்ஸாம்பிள் வேணா சொல்கிறேன். கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கோட்டு படத்தோட ஷூட்டிங்க்கு நம்ம தலைவர் போயிருந்தார். அப்போது நம்ம யாருமே கூப்பிடாம அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த எலிகேம் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே கேரளாவை சேர்ந்த மக்கள் தான். ட்ரிவாண்ட்ரம்ன்ற அந்த ஒரு பகுதியில் அவ்வளோ பேர் வந்து தலைவரை பார்க்க வந்திருந்தாங்கன்னா, இங்கே மாநாட்டில் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலாக இருக்கீங்க? மாநாட்டில் தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அவரோட கொள்கை கோட்பாடு என்ன, எதை சார்ந்து நிற்க போகிறாரு, எல்லாத்தையும் மாநாட்டில் தெரியப்படுத்த போகிறாரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட கட்சி மிகப்பெரிய வலுவாக போகுது. ஒரு பாசிட்டிவிட்டியோட அந்த லெட்டர்லேயே அவர் அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக சேர்த்து போட்டிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ ரீசனாக நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனோம்னா, அவர் இதை சார்ந்து பேச போறாரு, இல்லை அவர் அதை சார்ந்து பேச போறாரு, இல்லை பெரியார் சாருக்கு மாலை போட்டோம்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வேற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தலைவர் மாநாட்டில் பேச போறாரு. அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும்
சத்தியமா சொல்றேங்க, மக்களுக்கு நல்ல விஷயமா பேசுவாரு. நம்ம நம்ம வாழ்க்கையில இருக்கிற நடைமுறைகள் எப்படி எல்லாம் போகுதுன்றது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் புட்டு வைக்க போறாரு. ஸோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எத்தனை பேர் வந்து மாநாடுக்கு வர போறீங்க, எந்தெந்த ஊர்ல இருந்து வர போறீங்க எல்லாத்தையும் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சென்னையில இருந்து ரெடியா இருக்கிறோம். வில்லிவாக்கத்துல இருந்து மினிமம் ஒரு 1500 பேருக்கு மேலேயாச்சும் நம்ம போகணுன்ற அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். மினிமம்ன்றதை நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்றேன். ஏன்னா பசங்க இன்னைக்கு தலைவர் அறிவிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன், மெசேஜ் மேலே மெசேஜ், பிரதர் மாநாடு போகும்போது ஒட்டு போயிடாதீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம லிஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. மாநாடும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சிக்னல் இஷ்யூஸ் இருக்கும், அதனால லைவ் அதிகமாக போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறேன். ஸோ சொன்ன மாதிரி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம். ஸ்டேட்டா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்துள்ள நாளான இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு தேதி என்று அறிவித்துள்ளார். அதை கொண்டாடும் வகையிலே திருச்சி மத்திய மாவட்டத்தில் அணிகளின் சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அறிவிச்ச 1 மணி நேரம் தான் இன்னைக்கு